வணக்கம். 2024 முடிந்து 2025 வந்தாச்சு. இந்த சமயத்துல பின்னோக்கி ஃப்ளாஷ்பேக்கா திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2024ஆம் ஆண்டுல தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு, குறிப்பா இசை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரகுமான் அவர்களும் இசையமைத்திருந்தார். ஏன் இசைஞானி இளையராஜா அவர்களும் இந்த வயதிலும் கூட அவர் இசையமைத்து பாடல்களை ஹிட்டாக்கி கொடுத்திருந்தார். இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தாக்க சந்தோஷ் நாராயணன்லேருந்து, ஷான் ரோடன்லேருந்து, கோவிந்த் வசந்தாவிலேருந்து நிறைய பேர் இசையமைச்சிருந்தாங்க. ரஜினிகாந்துடைய படங்களுக்கு தொடர்ந்து இசையமைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிற அனிருத்தும் இந்த வருஷத்துல இசையமைச்சிருந்தாரு. ஆனாலும் கூட யுவன் சங்கர் ராஜாவும் கருடன் மாதிரியான படத்துக்கெல்லாம் இசையமைச்சிருந்தார். இந்த வரிசையில யோசிச்சு பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டு யாரு சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு ஒன்று எடுத்து பார்த்தோம்னாக்க அதுல எனக்கு தெரிந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய முத்திரையை தொடர்ந்து பதிச்சுக்கிட்டே இருக்கார். எப்படி வெயில் அப்படிங்கிற வசந்தபாலனுடைய திரைப்படத்துல ஒரு இசையமைப்பாளரா அந்த இளம் வயதுல அவர் அறிமுகமாகி வந்தாரோ, அன்னிலிருந்து மதராசப்பட்டணம் மாதிரியான எத்தனையோ படங்கள்ல தன்னுடைய மெலடியிலையும் சரி, ஒரு குத்துப்பாட்டிலையும் சரி, தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்க தவறுவதே இல்லை ஜிவி பிரகாஷ் அவர்கள். நான் கூட ஒரு வீடியோ ஒரு சில மாதங்களுக்கு போட்டிருந்தேன். ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இசையமைக்கிறதுலே முக்கியத்துவம் கொடுத்தாக்க இன்னும் ஒரு 50 வருடங்கள் கழித்து உண்டான நல்ல இசையாக ஜிவி பிரகாஷனுடைய இசை காலம் கடந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தருணத்திலையும் கூட அவரை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2024ஆம் ஆண்டில் சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்களை சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வருடம் டியர் அப்படின்னு ஒரு படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருந்தார். அந்த பாடல்கள் இன்னைக்கு யூத் மத்தியில், 2K கிட்ஸ் மத்தியில் மிகப்பெரிய காலர் டியூனாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான பாடலாக அந்த படங்களை சொல்லணும். கல்லன் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துலையும் அவருடைய இசை நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. அவருடைய இசை ஒரு தனித்துவமான ஒரு கிராமத்து பின்னணி இசையை ரொம்ப அழகாக கொடுத்திருந்தார் ஜிவி பிரகாஷ். அதே போல ரெபேல் அப்படிங்கிற ஒரு படம், மலையாளத்தையும் தமிழையும் வைத்துக்கொண்டு அங்கே நடக்கிற சில விஷயங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட விஷயங்களையும் வைத்துக்கொண்டு படம் பண்ணினாங்க. அந்த படம் இன்னும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்க வேண்டிய ஒரு படம். அது கல்லூரி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கதை. அது மாணவர்கள் சம்பந்தப்பட்ட, மாணவர்களுக்குள்ளார அரசியல் எப்படி வருதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற அந்த படம். ரெபேல் படத்திலையும் தன்னுடைய இசையால தனித்துவமான ஒரு முத்திரையை பதிக்க தவறவே இல்லை ஜிவி பிரகாஷ் அவர்கள். இதே போல இந்த தீபாவளிக்கு வந்த மிக முக்கியமான படம் லக்கி பாஸ்கர். துல்கர் நடித்த அந்த லக்கி பாஸ்கருடைய இசை மிரட்டலா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு தேவையான இசையை கொடுத்து அந்த கதையை அப்படியே தூக்கி கொண்டு போய் நிறுத்தினாரு ஜிவி பிரகாஷ். தெலுங்குல சக்கை போர்டு போட்டு, தமிழ்லையும் சக்கை போர்டு போட்ட அந்த லக்கி பாஸ்கரை நம்மளால மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கர்ல இருக்கிற படத்துக்கு பாடல்கள் முக்கியத்துவம் இல்லைனாலும் கூட அந்த படத்துக்கும் உண்டான பாடல்களையும் அவ்வளவு கவித்துவமாக காதலோட அந்த பாடல்களை நமக்கு கொடுத்திருந்தார் ஜிவி பிரகாஷ். அதே போல ரஞ்சித் அவர்களுடைய படைப்புகள்லேயே மிகப்பெரிய பொருளாதார செலவுல, மிகப்பெரிய பட்ஜெட்ல வந்த படம் சியான் விக்ரம் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எப்போ வரும்னு அவருடைய ரசிகர்களால் காத்து கொண்டிருந்த படம் தங்கலான். அந்த தங்கலான் மாதிரியான ஒரு பீரியடு ஃபிலிம்க்கு, ஒரு மாயாஜால படத்துக்கு, ஒரு சாமியா பூதமகா அப்படிங்கிற ஒரு 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 கட்டுக்கதைகளுக்கு வச்சு கற்பனை பண்ணப்பட்ட ஒரு கோலார் தங்கவயல் பற்றின அந்த விஷயத்துக்கு ஜிவி பிரகாஷ் கொடுத்த உயிரோட்டமான இசை இருக்குல்ல, அது அந்த படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்தது. இன்னும் சொல்லப்போனால் படத்தில் பிஜிஎம்ல பிரமாதப்படுத்தியிருப்பார். தங்கலான் படத்தில் இருக்கிற அந்த ஒரு சிங்கிள் ஷாட் பாடலில் நம்ம அந்த இசையால் துள்ள வச்சிருப்பார் நம்மளை. அந்த ஜாக்கெட் முதல்ல ஜாக்கெட் அணிகி வருது அப்படின்னு அந்த காட்சி வைக்கும் போது அதற்கு உண்டான அந்த பாடல், கொண்டாட்டம், குதூகலம், அது அப்படியே நமக்குள்ளார கடத்தி இருக்கிறது தான் ஜிவி பிரகாஷனுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இதே போல கேப்டன் மில்லர், தனுஷ்னுடைய கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கும் வெள்ளைக்காரர்களுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதைக்கும் தன்னுடைய இசையால மிரட்டி எடுத்திருப்பார் ஜிவி பிரகாஷ். அந்த படத்துல வரக்கூடிய பிஜிஎம் நிறைய இடங்கள்ல அந்த
அந்த கேப்டன் மில்லர் அப்படியாக இருக்கிற அந்த தனுஷாக இருக்கட்டும், அவர் வெகுண்டு எழுகிற சில காட்சிகளாக இருக்கட்டும்னு பல இடங்கள்ல ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போவார் ஜிவி பிரகாஷ். அதே போல மட்கா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது. அந்த மட்காவிலையும் ஜிவி பிரகாஷனுடைய இசை இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல கேப்டன் மில்லர் மாதிரி படங்கள், தங்களான் மாதிரி படங்கள், டியர் மாதிரி படம், ரெபேல் மாதிரி படம், லக்கி பாஸ்கர் மாதிரி படங்களை கொடுத்தவர். தீபாவளிக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் கமல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடித்த அந்த அமரன் திரைப்படத்தையும் அந்த படத்துக்கு உண்டான இராணுவம் சம்பந்தப்பட்ட இசை வடிவங்களையும் குறிப்பாக பாடல்களையும் நம்மளால் இன்னும் 20 வருடங்கள் கழித்து கூட மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இசையில் ஒரு புதுமைகளையும் சாகசங்களையும் செய்த படம் தான் ஜிவி பிரகாஷ். இன்னும் சொல்லப்போனால் அந்த அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் உயிரிட்டிருந்தார், சாய் பல்லவி உயிரிட்டினாங்க, ஒவ்வொரு கதாபாத்திரமும் உயிரிட்டினாங்க. டெக்னிக்கலாக மியூசிக் எடிட்டிங்கில், கேமராவில், ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு, இராணுவ தளவாடங்கள், துப்பாக்கிகள்னு எல்லாமே உயிரிட்டிற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் தன் பங்குக்கு அந்த படத்தை அழகாக கொண்டு சேர்த்திருப்பார் நம்மகிட்ட. அந்த வகையில் இப்படி எத்தனையோ படங்கள். இதை அடுத்து இந்த 2025ஆம் ஆண்டில் அஜித் குமார் சாருடைய நடிப்பில் குட் பேட் அக்லி படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். டைரக்டர் பாலா நீண்ட இடைவெளிக்கு பிறகு டைரக்ட் பண்ணுறாரு. சூர்யா நடிக்க வேண்டியதாக இருந்த அந்த படத்தில் இப்போ அருண் விஜய் நடிக்கிறாரு. அந்த படம் பொங்கலுக்கு வருது. அந்த படத்துக்கும் வணங்கான் திரைப்படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்கிறார். அதையும் தவிர எப்படி கேப்டன் மில்லர் படத்துக்கு தனுஷுடைய படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் அட்டகாசமான இசையை கொடுத்தாரோ, அதே போல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு ஒரு தனுஷ் இயக்குகிற அந்த படத்துக்கு பாடல்கள் வெளியிட்டு மிகப்பெரிய அளவு இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற பாடலாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. படம் அடுத்த வருடம் 2025 இந்த வருஷம் தான் வரப்போகுது. அதே போல் தனுஷ் அவர்கள் அதுவும் டைரக்ட் பண்ணுறார். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற திரைப்படத்தையும் தனுஷ் தான் டைரக்ட் பண்ணுறார். இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்தையும் தனுஷ் தான் டைரக்ட் பண்ணுறார். இந்த 2 படத்துக்குமே ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறார். ஆக இந்த 2024ஆம் ஆண்டில் சிறந்த இசையமைப்பாளராக 6 ஜீவிதம் மாதிரியான படங்களுக்கெல்லாம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருந்தாலும் கூட, ராயன் மாதிரி படங்களுக்கெல்லாம் இசையமைத்திருந்தாலும் கூட, மெய்யழகன் மாதிரியான படங்களுக்கு இசையமைத்து கமலஹாசனை பாட வைத்த அப்படியான இசையெல்லாம் இருந்திருந்தாலும் கூட ஜிவி பிரகாஷ் தனித்துவமிக்கராக தெரிகிறார். இளையராஜா அவர்கள் இந்த வருஷமும் நிறைய படங்களுக்கு இசையமைத்திருந்தார். விடுதலை 2க்கு பின்னணி இசையில் மிரட்டி எடுத்தார் இளையராஜா. பாடல்களையும் ஹிட்டாக்கினார். இருந்தாலும் கூட இந்த ஆண்டு சிறந்த இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் அப்படின்னு அறிவிக்கிறதுல ரிலாக்ஸ் சுத்ராம்ஜி பெருமிதம் கொள்கிறது. ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.